நம்மிடையே பேசுவதற்காக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்துடைய செயலாளர் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். மருத்துவர் கேட்கலாம். சார், தொடர்ச்சியாக இதுபோல மருத்துவர் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவு என்பது நீட் தேர்வால் ஒருபுறம் சிதைக்கப்பட்டிருந்தாலும் மறுபுறத்தில் இது போன்ற கட்டண உயர்வுகள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. முதல் கட்ட உங்களுடைய கருத்தாக என்ன சார் இருக்குதுல? நீட் நுழைவுத் தேர்வு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு தான் வேண்டான்னு சொல்றோம். நீட் தேர்வு வேண்டான்னு சொல்லிட்டா இந்த கட்டண கொள்ளைக்கு ரொம்ப சாதகமா போயிடும், தனியார் மருத்துவர்களுக்கு சாதகமா போயிடும். அதெல்லாம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மட்டும் விலக்கு என்பதான் சரி. அதுதான் எங்க சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதே சமயத்தில் நீட் கோச்சிங் சென்டருக்கான பயிற்சி மையங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய கட்டணத்தையும் ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பு வாங்கியிருக்கு. அதையும் தமிழ்நாடு அரசும் செய்யல, அகில இந்திய அளவில் செய்யலைங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து மிக முக்கியமாக கல்வி கட்டணம். இப்போ தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் கட்டணங்கள் நிர்ணயிப்பதற்காக கட்டண குழு இருக்கு, கட்டண நிர்ணய குழுன்னு இருக்கு. இப்போ அந்த கட்டண நிர்ணய குழு வெளிநாட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கட்டணத்தை அதிகரிச்சிருக்காங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கான இதை அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு பாதிப்பை உருவாக்கும். அதுக்கடுத்து நம்ம அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்கள், இப்போ ஒவ்வொரு தனியார் மருத்துவக் கல்லூரியும் 65 விழுக்காடு இடங்களை அரசுக்கு ஒதுக்கீட்டுக்காக கொடுக்குறாங்க. அந்த இடங்களுக்கான கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்காங்க. அது ஏற்கனவே உள்ளதான், புதுசா அதில் அதிகரிக்கல. அதனால அந்த கட்டணங்களே அதிகம் தான். 4.5 லட்சம் ரூபாயிலிருந்து 5.5 லட்சம் ரூபாய் வரையும் ஒவ்வொரு ஆண்டும் கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா அந்த கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டாலும் கூட இது ஏட்டு சுரக்காய் தான். ஏன் என்று சொன்னால் எந்த தனியார் கல்வி நிறுவனங்களும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே வாங்குறதில்ல, அதை விட 3 மடங்கு 4 மடங்கு கூடுதலா வாங்குறாங்க. அதனால நீட்ல நல்ல மதிப்பெண் பெற்று தனியார் மருத்துவ அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் கிடைத்தா கூட அவங்க போய் படிக்க முடியல. அது காரணம் கட்டண கொள்ளதான். அவங்க தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் மாநில அரசு எடுக்கிறதில்ல, ஒன்றிய அரசு எடுக்கிறதில்ல. அதனால மாணவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாராங்க. நீட்ல நல்ல மதிப்பெண் பெற்றாலும் கூட அவங்களால அரசு ஒதுக்கீட்டு இடங்கள்ல கூட அவங்க போய் படிக்க முடியல. இப்ப சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னாக்கா பிஜி முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு 3.5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது கல்வி கட்டணமாக. ஆனா போய் சேர்றப்ப 15 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்டாங்க. அப்ப பல மாணவர்கள் சேரல. ஹெல்த் சர்டிபிகேட் கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இப்ப அந்த கட்டண குழுல அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க, இந்த கட்டண குழு கட்டண குழு நிர்ணயித்த கட்டணத்தோட கூடுதலா வசூல் பண்ண நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை எந்த தனியார் மருத்துவக் கல்லூரி மேலேயும் கட்டணம் கூடுதலா வசூல் பண்ண நடவடிக்கை எடுத்ததில்லை, கம்ப்ளைண்ட் பண்ணி கூட நடவடிக்கை எடுத்ததில்லை. அப்ப அரசுகள் என்ன பண்ணுனாக்க தனியார் மருத்துவர்கள் சாதகமா இருக்கிறதான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து இந்த போக்குக்கு என்ன காரணம்னாக்க தனியார் மருத்துவக் கல்லூரியில் நிகர்நிலை மருத்துவ பணிகள் நடத்தக்கூடிய பெரும்பாலானவர்கள் என்ன இருக்காங்க, எப்படி இருக்காங்கனாக்க அரசியல்வாதிகளா இருக்காங்க, செல்வாக்கு மிக்கவர்களா இருக்காங்க, அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களா இருக்காங்க, எம்எல்ஏக்களாக இருக்காங்க, எம்பிக்களாக இருக்காங்க, சில பேர் மினிஸ்டரா இருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணி மாணவர்கள் வெற்றி பெற முடியலன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. மருத்துவக் கல்வியில மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க கட்டண கொள்ளை தான். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னாக்க நேரடியா கட்டணத்தை பணமா கொடுக்கக்கூடாது, டிடியா கொடுக்கணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வரணும். அப்புறம் கட்டாய நன்கொடை ஒழிப்பு சட்டத்தை மேலும் வலுப்படுத்தணும். தொடர்ந்து கூடுதலா கட்டணத்தை வசூல் பண்ணா அந்த கல்வி நிறுவனங்களை அரசாங்கமே ஏற்கக்கூடிய வகையில் அந்த சரத்துகள் கொண்டு வரணும். அப்புறம் அட்மிஷன் டைம்ல அவ்வப்போது திடீர்னு ரைட் பண்ணணும். கூடுதலா எதுவும் பணம் வசூல் பண்ணி வச்சிருக்காங்க பாக்குறதுக்கான ரைட் எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் அவங்க செய்யறதில்ல. அதுக்கடுத்து மிக முக்கியமாக என்னென்ன இதுல கட்டணம் வச்சிருக்காங்களோ அதை தவிர கட்டாம மெஸ்ல சேரணும், கட்டாம ஹாஸ்டல்ல இருக்கணும், கட்டாம அந்த மருத்துவர்களுடைய வாகனத்தை பஸ்ஸை பயன்படுத்தணும்லாம் நிர்பந்தப்படுத்துறாங்க. இது எல்லாமே மாணவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக மாறுகிறது. அப்ப இப்படிப்பட்ட போக்கு முடிவெட்ட வேண்டும் சொன்னாக்க மத்திய அரசும் மாநில அரசும் இந்த கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்துறதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய சங்கத்துடைய நிலைப்பாடு. ஆனா இதுவரை இது வெற்றி பெறவில்லை என்பதுதான் வருத்தமா இருக்கு. இது சமூக நீதிக்கு எதிரானது, இடஒதுக்கீடு எதிரானது. ஏன்னு சொன்னா நல்ல மதிப்பெண் பெற்ற எஸ்சி எஸ்டி மாணவர்கள்லாம் தனியார் மருத்துவத்தில் சேர முடியவில்லை. அதுல நல்ல வசதி படைத்த முன்னேறிய வகுப்பினர் சேர்றாங்க. அப்ப தனியார் மருத்துவக் கல்லூரி என்பது நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் என்பதோ பணக்கார முன்னேறிய வகுப்புகளுக்கான இடஒதுக்கீடு மாதிரி இருக்கு இப்ப நடைமுறையில. அதை ஏற்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு மோசமான போக்குனாக்க பிஜி கோர்ஸ்ல படிப்பு முடிச்ச பிறகு அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே பிஜி மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் 25,000 தான். ஆனா என்ன பண்றாங்கன்னா மறைமுகமா 40 லட்சம் ரூபாய் வசூல் பண்றாங்க. அது எப்படி வசூல் பண்றாங்க, பிஜி முடிச்ச பிறகு 2 ஆண்டு கட்டாயமா அரசுக்கு மருத்துவமனையில வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யணும் 40 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும், பாண்டு கொண்டு வராங்க. அப்ப இந்த பாண்ட்ல 40 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு கட்டக்கூடிய வசதி படைத்தவங்க அந்த பாண்டை நிறைவேற்றாம பணத்தை கட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா நடுத்தர குடும்பங்கள் ஏழை மாணவர்கள் பிஜி படிச்சாங்க, அவங்க
2 ஆண்டுகள் ரொம்ப குறைவான ஊதியத்துல வந்து அரசு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு கொத்தடிமை முறையா இருக்கு. அப்ப இது போன்ற முறைகள்லாம் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இதை வந்து அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இந்த பிரச்சனையை வந்து நடவடிக்கை எடுக்கணும். வெறும் நீட்டு மட்டுமே பிரச்சனைங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு செயல்படுவது சரியல்ல. நீட் ஒரு பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீட்டை விட மிக மோசமான பிரச்சனை மாணவர்கள் மருத்துவர்கள் சேர்வது தடையா இருப்பது கட்டண கொள்ளை தான். அந்த கட்டண கொள்ளை தொடர்பாக அலட்சியமா இருப்பது சரியல்ல என்பது எங்களுடைய சங்கத்துடைய கருத்து. எனவே தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக இது போன்ற பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் மாணவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்ணு வலிக்குது, நீங்கள் சும்மா கண்ணாடி போட்டுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்வது போல நீட் பிரச்சனையை மட்டும் வைத்துவிட்டு இதில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார சிக்கல்களை களையாமல் இன்னமும் அரசாங்கம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கல்வி பொது உடைமையாக ஆக்கப்படணும், கல்வி மாநில அரசு நடத்த வேண்டும் அல்லது முழுமையாக மத்திய அரசு நடத்த வேண்டும், அது இலவசமாக இருக்க வேண்டும், அதாவது ஒன்றாம் வகுப்பிலிருந்து உயர்கல்வி வரை என்ற அந்த கோரிக்கை மிகப்பெரிய அளவில் வலுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் மீண்டும் இது போல இந்த கட்டண உயர்வுகளும் கட்டணங்கள் நிர்ணயங்களும் அதற்காக தனியாக ஒரு கமிட்டி அமைப்பது, குழுக்கள் அமைப்பது, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை அமைத்து ஆய்வு செய்வது, அவர்கள் அளித்ததற்கு பிறகாக தான் நாங்கள் உயர்த்தினோம் என கூறுவது, இதையெல்லாம் ஒரு அரசாங்கத்திற்கு அழகா அல்லது மீண்டும் மீண்டும் இந்த படிக்கக்கூடிய மாணவர்களை பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க இதை? இல்ல, இது வந்து மாணவர்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். கல்வி முழுமே தனியார் மயமாயிருச்சு, இப்ப கார்பரேட் மயமாயிருச்சு. என்னன்னா மிகப்பெரிய தனியார் நிறுவனங்களை மருத்துவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. கார்பரேட் கம்பெனிஸ் கேன் ஸ்டார்ட் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே இந்த கார்பரேட் கம்பெனிஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. சொசைட்டி ட்ரஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப கம்பெனிஸே ஸ்டார்ட் பண்ணா கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் நீங்க வந்து அதானி வந்து பல இடங்கள்ல வந்து மெடிக்கல் காலேஜை தூங்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. அதுக்கடுத்து என்னன்னாக்க மருத்துவ கல்வியா இருந்தாலும் எந்த கல்வியா இருந்தாலும் மாநில பட்டியல தான் இருக்கணும், ஒன்றிய அரசு பட்டியல இருக்க கூடாது. இப்ப வந்து ஒன்றிய அரசு என்ன பண்ணுறதுனாக்க மாவட்ட மருத்துவமனையில வந்து தனியார் கொடுத்து அது மூலமா தனியார் மருத்துவமனை தூங்குங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து 86 மாவட்ட மருத்துவமனை தனியார்ட்ட கொடுத்து அவங்க மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மாவட்ட மருத்துவமனையில அரசாங்கம் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சாலும் வந்து குறைந்த கட்டணத்துல படிக்க முடியும். தனியார்ட்ட கொடுத்து அவங்க மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சாலும் 4 லட்சம் 5 லட்சம் பணம் கட்டணும். அப்ப யார் படிக்க முடியும்? வசதி படைத்தவர்கள் படிக்க முடியும். அப்ப மருத்துவர்கள் என்பது வசதி படைத்தோருக்கு என்ற நிலை வந்து இந்தியாவில் உருவாக்கப்படுது. அது சரியல்ல. அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமா மருத்துவ கல்வி கொடுக்க வேண்டியது அரசு பொறுப்பு. என்ன சொன்னால் மருத்துவர்கள் இல்லாம ஒரு சமூகம் இருக்க முடியாது, செவிலியர் இல்லாம ஒரு சமூகம் இருக்க முடியாது. அப்ப ஒரு சமூகத்துக்கு தேவையான மருத்துவர்களையும் செவிலியரும் உருவாக்க வேண்டியது அரசுடைய கடமை. அந்த கடமை அரசு நிறைவேற்றணும். ஆனா இன்னைக்கு என்ன போக்கு இருக்கிறாங்க, மருத்துவ படிப்பா நீயே தனியா பாத்துக்க, மருத்துவ சிகிச்சைகள் தேவையா நீயே தனியா பாத்துக்க, சொந்த செலவு பண்ணிக்கிற போக்கு வந்து இன்னைக்கு இருக்கு. மருத்துவ கல்வியை தன்னுடைய பொறுப்பாக ஏற்க அரசு தவறுகிறது. மக்களுக்கு வழங்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகளையும் அரசுடைய பொறுப்புகளில இருந்து தவிர்க்கிறாங்க. அதே சொந்த செலவுல பண்ணிக்கிற ஒரு போக்கு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு. அப்ப அரசு மருத்துவமனை தனியார் கொடுப்பது, அரசு மருத்துவமனை உள்ள சேவைகளை தனியார் கொடுப்பது, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், ஆன்ஜியோ போன்ற எல்லாத்துக்குமே கட்டணம் வசூலிக்கிறது. அதே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அரசு மருத்துவமனை தனியார் கொடுக்கக்கூடிய போக்கெல்லாம் வந்திருக்கு. டயாலிசிஸ் வந்து இன்னைக்கு தனியார்ட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப விட்டு அரசு மருத்துவ சேவை, அதுல உள்ள சிகிச்சைகள், அதுல உள்ள பரிசோதனையும் கூட தமிழ்நாடு அரசு விட்டா தனியார் கொடுக்குறாங்க. அப்ப மருத்துவ சேவையும் தனியார் மயமாக்குறாங்க, மருத்துவ கல்வியும் தனியார் மயமாக்குறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்களுடைய தான். அப்ப அதுல வந்து எந்த விதமான நடவடிக்கை மாணவர் எடுக்க முடியல. அப்புறம் ஹவுஸ் ஏஜென்ட் கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது. ஆனா என்ன பண்றாங்கன்னாக்க ஹவுஸ் ஏஜென்ட் கட்டணம் வசூல் பண்றாங்க. அப்புறம் பிஜி ஹவுஸ் ஏஜென்ட் வந்து ஸ்டைஃபன் கொடுக்கணும். அந்த ஸ்டைஃபனே கொடுக்கறதில்ல. என்எம்சி ஆக்ட் படி எல்லா தனியார் மருத்துவர்களும், நிகர்நிலை மருத்துவ பல்கலைகளும், பயிற்சி மருத்துவம், பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கும் அவங்க வந்து ஸ்டைஃபன் கொடுக்கணும். ஸ்டைஃபன் கொடுக்காம அதுலயே ஏமாத்துறாங்க. அப்ப மிகப்பெரிய மோசடிகள் வந்து மருத்துவர்கள் நடைபெறுகிறது. அப்புறம் கூடுதலா கட்டணம் வசூல் பண்றது வேணும்ட்டு மாணவர்கள் ஃபெயில் ஆகக்கூடிய போக்கு இருக்கு. அப்ப ஃபெயிலான இயற்கை அவங்க கட்டணம் செலுத்தணும். இப்படிப்பட்ட அராஜகம்லாம் தனியார் மருத்துவர்கள் நடக்குது. ஆனா எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏழை நடுத்தர மாணவர்கள் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாகிறாங்க. மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய படிப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து முழுமையாக விவரித்தீங்க. இந்த நேரத்தில் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி டாக்டர்.